இந்தியாவில் ஒரு புதிய சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வர கடந்த நாட்களில் முயற்சித்தாங்க. தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்னால் FCRA அந்த பில் என்று சொல்லி அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு அதை கொண்டு வர்றாங்க. அது என்னென்னா, கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், மிஷினரி ஊழியங்கள் இதெல்லாம் குறிவைத்து இவர்களை முடக்குவதற்கு இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இப்போ கிறிஸ்தவர்களை தூண்டி வன்முறைக்கு அழைத்து செல்ல அருமையான மோகன் சி லாசரஸ் முற்பட்டு கொண்டிருக்கின்றார். அதுதான் நான் சொல்ல முடியும். இப்படி தேசத்துக்கு விரோதமான செயலிலே ஈடுபடுகிறவர்களை கட்டாயம் கைது செய்து சிறையில் அடைப்பதுதான் நல்லது. ஏன் இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்? எத்தனையோ பேர் ஒரு 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 நபரை குறித்து எழுத்து பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னே அவங்கள சிறைச்சாலை கொண்டு போய் போடுறீங்க. ஆனால் தேசத்துக்கே விரோதமாக பேசுகின்றாரு இந்த மோகன் சி லாசரஸ். அவரை எப்படி நீங்கள் இன்னும் கைது பண்ணாமல் வைத்திருக்கிறீங்க? ஒன்றுமே வெளியில். ஏன்னா பொதுவெளியில் பேசுகிறாரு. பொதுவெளினா அவர் நடத்தக்கூடிய கூட்டம் 10 பேர் உட்கார்ந்துடல, 10,000 பேர் உட்காரக்கூடிய அந்த கூட்டத்தில் கிறிஸ்தவர்களை தூண்டி எழுப்பி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். தேசத்துக்கு விரோதமாக அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார் தன்னுடைய வார்த்தைகளினாலே. ஆக இது தேசத்து துரோகம். அதுதான் நான் சொல்லணும், தேச துரோகம். இதே தேசத்தில் மக்களுக்கு கொடுக்குற காணிக்கையில் தான் மோகன் சி லாசரஸ் வாழ்கிறாரு. ஆனால் இதே தேசத்துக்கும் அவர் துரோகம் பண்ணுறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் மக்கள். வந்த மக்களுக்கு FCRன்னு என்னன்னே தெரியாது. ஆனால் இந்த மோகன் சி லாசரஸ் என்ன சொல்கிறாரு? FCRக்கு எதிராக நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஏன்னா தலைவர்களை வைப்பதும் தலைவர்களை தூக்கி வெளியே போடுவதும் என் தேவனுடைய சித்தம். இன்றைக்கு பிரதமர் மோடி இந்த தேசத்திலே பிரதமராக வைத்திருப்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் அவரை பிரதமராக இங்கே வைத்திருக்கின்றார். ஏன்னா இப்படிலாம் உங்களை சீர்படுத்த தான். அதனால் அவரை நான் வாழ்த்துகின்றேன். அவர் இன்னும் அநேக வருடங்கள் பிரதமராக இந்த இந்திய தேசத்தில் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். FCRA அமெண்ட்மெண்ட் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே. அல்லது இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சொல்லவும் இல்லை. இது அனைத்து இந்திய மக்களுக்கும் உரியது. அது RSS அமைப்பாக இருக்கலாம், அது இந்து அமைப்பாக இருக்கலாம், அல்லது முஸ்லிம் அமைப்பாக இருக்கலாம், கிறிஸ்தவ அமைப்பாக இருக்கலாம், ஜெயின் மதத்தினராக இருக்கலாம், அல்லது சீக்கிய அமைப்பாக இருக்கலாம். எல்லா மதத்திற்கும் இந்த FCRA கட்டாயம் சொந்தமாகும்.